வணக்கம் நண்பர்களே. புதிய செயலி அறிமுகம். டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஒரே தளம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் அப்படியே பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் பணியாளர் தெரிவு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் 2025 ஆண்டு நடைபெற்ற போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற 9801 பேரில் 4213 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அதே நிகழ்வில் தேர்வு களம் எனப்படும் ஒருங்கிணைந்த மொபைல் செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட அனைத்து முக்கிய தேர்வு அமைப்புகளின் அறிவிப்புகள், ஆன்லைன் விண்ணப்பம், நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம், தேர்வு முடிவுகள், பாடத்திட்டங்கள், முந்தைய ஆண்டுகளின் வினாத்தாள்கள், செய்தி வெளியீடுகள் போன்ற அனைத்தையும் ஒரே தளத்தில் பெறும் வசதியை இந்த செயலி வழங்குகிறது. மேலும் போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் மற்றும் தொடர்புடைய தகவல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. தேர்வர்கள் முக்கிய அறிவிப்புகளை உடனுக்குடன் கைபேசியில் பெறும் வகையில் செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்து பதிவு செய்து பயன்படுத்தலாம். திறன் 360 டிகிரி வலைவாசல் தொடக்கம். அரசு அலுவலர்களின் திறன் மேம்பாட்டை முன்னெடுக்கும் வகையில் திறன் 360 டிகிரி என்ற புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் வழங்கப்படும் இந்த தளத்தில் செயற்கை நுண்ணறிவு, தரவு பகுப்பாய்வு, திட்ட மேலாண்மை, தொடர்பாடல் திறன் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் இலவசமாக கற்றுக்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒத்துழைப்புடன் சான்றிதழ் பெறும் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. அரசு நிர்வாகத்தை நவீனப்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் அடிக்கல் நாட்டல். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமைப்பணி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக சென்னையில் செனாய் நகர் பகுதியில் சுமார் 62.50 கோடி மதிப்பீட்டில் 500 மாணவர்கள் தங்கி பயிலும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பயிற்சி மைய கட்டடத்திற்கு முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணா நூற்றாண்டு குடிமைப் பணிகள் பயிற்சி மையம் மூலம் மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் ஆண்டுதோறும் மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். புதிய மையம் பயன்பாட்டிற்கு வந்ததும் மேலும் பல இளைஞர்கள் பயன்பெறுவதுடன் அதிகமானோர் குடிமை பணி தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டிஎன்பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு தனித்தனியாக இப்போ ஆசிரியர்களுக்கு ஒரு தனி வெப்சைடு, இது மாதிரி சீருடை போலீஸ் எக்ஸாம்ஸ் இவங்களெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு தனி ஒரு வெப்சைடு போயிட்டு அதில் எல்லாம் ஒரே ஒரு செயலியில் இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு மாணவர்கள் எல்லாருமே வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்கள நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக இந்த செயலி மூலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இது வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செயலியை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன், என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எதுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். அது என்னென்ன எப்போ எந்த தேதியில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே அதுலேயே விலாவரியாக எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இந்த செயலி ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு செயலி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.